வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டினா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு நாட்டோட ராஜா ஒரு நாள் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டி அறிவிக்கிறாரு. அது என்ன போட்டி அப்படின்னா, யாரு ஒருத்தர் எந்த ஒரு ஆயுதத்தையும் பிரயோகப்படுத்தாம தன்னுடைய கரங்களால அந்த நாட்டோட கோட்டை கதவை தள்ளி திறக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அரசாங்கத்தோட ஒரு பகுதியை அரசால நான் தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி அறிவிக்கிறாரு. இதை கேட்டதும் நிறைய ஆண்மகன்களும் வீரர்களும் என்ன செய்யறாங்கன்னா, ஒருவேளை இந்த போட்டியில நம்ம பரிசு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த நாட்டோட ஒரு பகுதியை அரசாளலாம் அப்படிங்கிற ஆர்வத்திலையும் ரொம்ப ஆசையிலையும் நிறைய பேர் அந்த போட்டி அறிவிச்ச நாள்ல அந்த கோட்டை கதவு முன்னாடி கூடி வராங்க. ஆனா அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜா மற்றொரு அறிவிப்பையும் சொல்றாரு. ஒருவேளை இந்த போட்டியில தோத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட 2 கரங்களும் வெட்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயும் போட்டிக்கு பேர் கொடுத்த அத்தனை பேரும் எனக்கு இந்த போட்டியே வேணாம், இந்த ராஜாவோட அரசாங்கத்தோட ஒரு பகுதியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும், பரவாயில்ல, சப்போஸ் நான் இதுல தோத்து போயிட்டா கூட எனக்கு ஒரு கரங்கள் தானே வெட்டி எடுக்கப்படும், அதனால எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா இந்த நாட்டோட ஒரு பகுதி அரசால கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் யோசிக்கிறாரு. இப்படி ஒரு நாட்டோட ராஜா அறிவிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால முடியும், நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா முன்னாடி போயிட்டு தன்னோட பலன் அவ்வளத்தையும் திரட்டிட்டு அந்த கதவுகளை தள்ளி திறக்க முயற்சி பண்றாரு. அவரு அந்த மாதிரி பலனை திரட்டி தள்ளும் பொழுது அந்த கதவு ரொம்ப ஈஸியா திறந்துருது. அப்பதான் நாட்டு ராஜா அந்த அறிவிப்பை சொல்றாரு. நான் இந்த கதவுகள் பூட்டவே இல்லை, அது சாத்தி தான் வைக்கப்பட்டிருக்கிற கதவுகள். ஆனா அதை தள்ளி திறக்கிறதுல ஒருவேளை தோத்து போயிட்டா தன்னுடைய கரங்கள் வெட்டி எடுக்கப்படுங்கிற பயத்தினால யாருமே முன் வரல. ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு முயற்சியும் ஒரு விஷயத்த என்ன பண்ணலாம், இதுல ஏன் இப்படி சொல்றாங்கிறத யோசிக்கிற திறனும் இருக்கிற ஒரு ஆள் எனக்கு என்னோட அரசாங்கத்தை ஆள்றதுக்கு எனக்கு துணையா வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த போட்டி அறிவிச்சேன். அதனால இந்த போட்டியில வெற்றி பெற்ற இந்த மனிதனை நான் எனக்கு அரசாங்கத்துல எல்லா வேலைகளுக்கும் துணையா நான் நியமிக்கிறேன், என்னோட அடுத்த அமைச்சரா நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா மகிழ்ச்சியோட அறிவிக்கிறாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம முயற்சியே பண்றது இல்லைங்க. இது நடக்கல அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் இழந்துருவோமோ, இதை செஞ்சுட்டா நமக்கு அதை செய்ய முடியாம ஒரு வேலை போயிட்டு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறதும் போயிருமோ அப்படின்னு பயந்து நம்ம எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த கதையின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா செய்யறதுக்கு ஆர்வப்படணும். முயற்சி திருவினையாகும். தேங்க்யூ.